ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். 2025ஓட ஃபஸ்ட் வீடியோவாக இந்த வீடியோ இருக்க போகுது. நம்ம ரொம்ப நாளாக ஒரு 20 டேஸாக எந்த வீடியோவும் பண்ணலான்னு நினைக்கிறேன். ஐம் சாரி ஃபார் தட். நம்ம கண்டினியூஸாக வீடியோ பண்ணுவோம். இன்றைக்கி ஒரு ஸ்பெஷல் எபிசோட் பிளான் பண்ணியிருக்கோம். அது லவ் அண்ட் லைஃப்பை பற்றி இருக்க போகுது. சரி, ரொம்ப நேரம் பேசாமல் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம ஃபஸ்ட்டு லைஃப்பை பற்றி பார்க்க போகிறோம். லைஃப் அப்படிங்கிறது ஒரு சிம்பிளான திங்கு தான். நீங்கள் நினைக்கிற மாதிரி ரொம்ப பெருசானதோ அதெல்லாம் எதுவும் கிடையாது. லைஃப் அப்படின்னா நீங்கள் என்ன நினைப்பீங்க? நிறைய அச்சீவ் பண்ணணும், பணம் சம்பாதிக்கணும், ஃபேம் வேணும், அதெல்லாமே நினைப்பீங்க. அதெல்லாமே இருக்கலாம், பட் அது மட்டுமே லைஃப் கிடையாது. லைஃப் எப்படி நீங்கள் சொல்லலாம் அப்படின்னா, அது ஒரு டெம்பரவரி லைஃப் சைக்கிள் அப்படின்னு சொல்லலாம். அப்படின்னா தமிழில் என்னென்னா, நிரந்தரம் இல்லாத ஒரு வாழ்வியல் சைக்கிள் அப்படின்னே சொல்லலாம். அது எனக்கு கரெக்டாக தமிழில் சொல்ல தெரில, மன்னிச்சிடுங்க. பட் அதுதான். இதில் என்ன சொல்லலாம்னா, டெம்பரவரிங்கிறது எதுவுமே கிடையாது. உங்களை சுற்றி இருக்கிறவங்க, நீங்கள், உங்கள்கிட்ட இருக்கிற பொருள், பணம், உங்கள்கிட்ட இருக்கிற உங்களை சுற்றி இருக்கிற மக்கள் எதுவுமே நிரந்தரம் கிடையாது. ஒரு நாள் எல்லாமே போக தான் போகுது. அதனால் என்ன, ஒரு இந்தியன் ஏஜ் படி ஒரு 70 வருஷம் தான் நம்ம வாழ்வோன்னு சொல்கிறாங்க. இப்போ இருக்கிற ஃபுட் டைப்பு, லைஃப் ஸ்டைல் எல்லாமே பார்த்தீங்கன்னா அதை விட ரொம்ப கம்மியாக தான் இருக்க போகுது. நல்லா இருக்கிற வரைக்கும் ஜாலியாக இருங்க. ரொம்ப ஸ்ட்ரெஸ் எடுத்துக்க வேணாம். நம்ம அதை பண்ணணும், இதை பண்ணணும், பணம் சம்பாதிக்கணும். ஒவ்வொருத்தங்க பணம் சம்பாதிக்கிறதுக்காகவே வாழ்வாங்க. என்றைக்குமே அந்த மாதிரி இருந்துடாதீங்க. வாழ்க்கைக்காக பணம் சம்பாதிங்க. உங்களோட ஃபேமிலிக்காக சம்பாதிங்க. நீங்கள் உங்கள் ஃபேமிலி செட்டில் பண்ணுற அளவுக்கு சம்பாரித்து முடிச்சிட்டிங்க அப்படின்னா அப்புறம் என்ஜாய் பண்ண போங்க. சும்மா சம்பாரித்து சேர்த்து வச்சு என்னத்தை பண்ண போகிறீங்க? நத்திங். நீங்கள் போகும்போது எதுவுமே எடுத்துகிட்டு போக மாட்டீங்க. எப்படி வந்தீங்களோ அப்படியே தான் போக போகிறீங்க. அதனால் இருக்கிற லைஃப் டைமில் யாரையும் ஹேட் பண்ணாதீங்க. லவ் ஸ்ப்ரெட் பண்ணுங்கள். உங்களோட அன்பை நீங்கள் கொடுங்க. அவங்க திருப்பி கொடுக்குறாங்களோ இல்லையோ, நீங்கள் உங்கள் அன்பை கொடுங்க. ஹேட் பண்ணிங்கன்னா நீங்கள் தான் நிறைய நெகட்டிவ் எனர்ஜியை உங்களுக்குள்ளே இழுத்துக்கிற மாதிரி இருக்கும். அது உங்கள் பர்சனாலிட்டியே மாற்றிடும். ஹேட் பண்ண தேவையில்லை யாரையும். உங்களுக்கு அவங்கள பிடிக்கலன்னா ஜஸ்ட் ஒதுங்கி போயிடுங்க. ஹேட் பண்ண வேண்டிய தேவையில்லை. அதே மாதிரி லைஃப் எப்படி சொல்கிறது, பாஸ்ட்டை பற்றி ரொம்ப திங்க் பண்ணுறவங்க இருப்பாங்க ஒருத்தங்க. நம்ம பாஸ்ட்டில் இதை பண்ணியிருந்தா இப்போ இவ்வளோ நல்லா இருந்திருப்போம், அப்போவே சம்பாதிச்சிருந்தா இப்போது நம்ம இது பண்ணியிருப்போம். இன்னும் அதை பற்றி திங்க் பண்ணி என்ன பண்ண போகிறீங்க? டைம் மிஷின் எடுத்துகிட்டு போய் டைமை மாற்ற போகிறீங்க? அதெல்லாம் முடியவே முடியாது. அதனால் பாஸ்ட் பற்றி திங்க் பண்ணுறதை விட்டுட்டு ப்ரெசண்ட்டை பற்றி திங்க் பண்ணுங்கள். இப்போ நம்ம என்ன பண்ணணுமோ, இப்போ நம்ம என்ன பண்ணுறோமோ அதுதான் ஃப்யூச்சரில் ரிஃப்ளெக்ட் ஆகும். அதனால் ப்ரெசண்ட்டை பற்றி திங்க் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்கள் ஒர்க்கில் இருக்கிற ப்ராசஸை பற்றி திங்க் பண்ணுங்கள். அதோடைய வெற்றி பற்றி திங்க் பண்ணுறதை விட்டுட்டு அவங்க ஒர்க்கில், எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கலாமே, ஏதோ ஒரு ஒர்க்காக இருக்கட்டும், அதில் நம்ம அடுத்த இதை இதில் இம்ப்ரூவ் பண்ணலாம், அதில் இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமான ஒரு ஸ்டேபிளான ஒரு ப்ராசஸை நோக்கி போங்க. திடீர்னு ஒரே நாளில் பணக்காரனாக இருந்ததே சரித்திரம் இல்லை. அதனால் ப்ராசஸை பற்றி திங்க் பண்ணுங்கள். தோனி கூட அடிக்கடி சொல்லுவார், ப்ராசஸ் தான் இம்பார்ட்டண்ட் விக்டரியை விட அப்படின்ட்டு. அது உண்மையிலேயே அது நிஜம்தான். அதே my only suggestion or advice would be, which I keep saying in all the interviews that I give, process is more important than the result. The result is a byproduct of the process. But in today's world, we are so much focused about the result that we get away from the process. So take care of the process, take care of all the small things, and eventually you'll get the desired result. We always keep complaining, oh, we should have gotten more and all of that, but it's actually the byproduct of what we have done. So if you prepare well, if we execute well, and if we are honest to ourselves, more often than not we'll get the desired result. If there's a shortcoming, it's always a learning.
ஸோ ஆல் தி பெஸ்ட். லைஃப்பில் வந்து உங்களுக்கு நிறைய கஷ்டங்கள் இருக்க தான் செய்யும். எல்லாத்துக்குமே லைஃப் ஈஸின்னு சொல்ல கிடையாது. அந்த கஷ்டங்கள் வரும்போது உங்கள் லைஃபே முடிஞ்சிரும் அப்படின்னு நினைக்கிறத விட்டுட்டு, என்றைக்குமே ஒரு டோர், பெரிய டோர் க்ளோஸ் ஆனாலும் கூட ஒரு சின்ன ஒரு டோரை வந்து கடவுள் வந்து திறந்ததாக வச்சுருப்பாரு. அந்த டோரை வந்து நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும். அதை கண்டுபிடிச்சிங்கன்னா எவ்வளோ பெரிய ப்ராப்ளமாக இருந்தாலும் ஈஸியாக நீங்கள் சமாளிக்கலாம். என்றைக்குமே வந்து அந்த தப்பான முடிவு நான் வந்து நீங்கள் எடுக்கக்கூடாது. அது வந்து நான் எதை சொல்கிறேன்னு உங்களுக்கு புரியுதா என்னன்னு தெரில. நான் சொல்கிறது வந்து லைஃப்பை முடிச்சுக்கிற மாதிரியான செயலை வந்து நீங்கள் பண்ணாதீங்க. அது வேஸ்ட்டும் கூட. உங்கள் என்ன இடியாக வந்து விழுந்துற போகுது எதாவது பெரிய பிரச்சனை அப்படின்னா உங்களை என்ன எதாவது பண்ணவா போகிறாங்க? எந்த பிரச்சனையாக இருந்தாலும் ஒரு சின்ன ஒரு வழி வந்து இருக்கத்தான் செய்யும். அதுலேருந்து தப்பிக்கிறதுக்கான ஒரு ஆல்டர்னேட்டிவ் பாத் வந்து கண்டிப்பாக இருக்கும். அதை வந்து நீங்கள் கண்டுபிடிச்சிங்கன்னா எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் ஈஸியாக வந்து நீங்கள் சால்வ் பண்ணலாம். ஆல் இஸ் வெல். ஹாப்பி நியூ இயர் ஃபார் எவ்ரி ஒன். இதுதான் வந்து நான் லைஃப்பை பற்றி சொல்லணும்னு நினச்சேன். இந்த நியூ இயர் வந்து உங்களுக்கு உங்களோட லைஃப்பில் வந்து எல்லாமே சூப்பராக இருக்கும்னு நான் வேண்டிக்கிறேன். அடுத்து வந்து நம்ம லவ்வை பற்றி பார்க்க போகிறோம். உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும், நம்ம இந்தியன் பேரண்ட்ஸ் கிட்ட லவ் அப்படின்னாலே செருப்படி தான் விழுகும். அது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். பட் அதை விட்டுருவோம். நம்ம லவ் பற்றி பார்க்கலாம். லவ் அப்படிங்கிறது வந்து ஒரு கமிட்மெண்ட், ஒரு சாக்ரிஃபைஸ் அப்படின்னு சொல்லலாம். லவ்க்குள்ளே அந்த ஒரு ரிலேஷன்ஷிப்குள்ளே போகிறீங்க அப்படின்னாலே ஒரு கமிட்மெண்ட் இருக்கணும். சும்மா உள்ளே போயிட்டு சும்மா வெளில வரேன் அதெல்லாம் இருக்கக்கூடாது. ஒரு லவ் லைஃப்குள்ளே போகிறீங்க அப்படின்னா கடைசி வரைக்கும் அதில் எவ்வளோ அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருந்தாலும் ஸ்ட்ராங்காக இருக்கணும். அதுதான் வந்து ஒரு லவ். இல்லைன்னா ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து உடனே நான் உன்னை லவ் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு வெளில வந்தோம் அப்படின்னா அது ஒரு ஜஸ்ட் அஃபெக்ஷன் தான் நான் சொல்லுவேன். அதே மாதிரி லவ்ன்றது ஒரு கமிட்மெண்ட்டுங்க. அது ஈஸி கிடையாது. சும்மா எல்லாரும் வந்து நான் லவ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் சண்டே போட்டு ஓடி போகிறது அதெல்லாம் கரெக்டு கிடையாது. லவ்னா இட்ஸ் அ கமிட்மெண்ட். அதுக்கு முழுக்க நிற்க முடியும் தெரிஞ்சால் லவ் பண்ண, இல்லாட்டி தொடாத, அவ்வளோதான். லவ்வுக்காக வந்து நீங்கள் சாக்ரிஃபைஸ் பண்ண தயாராக இருக்கணும். உங்களோட உயிரையே கேட்டாலும் கொடுப்பேன் அப்படிங்கிற லைன் எல்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரி வந்து அதை பண்ணுறக்கு நீங்கள் துணிஞ்சவங்களாக இருக்கணும். அதுதான் வந்து நான் லவ்னு சொல்லுவேன். அதே மாதிரி லவ்ங்கிறது வந்து அந்த ரிலேஷன்ஷிப், கேர்ள் ஃப்ரெண்ட் பாய் ஃப்ரெண்ட் ரிலேஷன்ஷிப் மட்டும் கிடையாது. உங்கள் சுற்றி இருக்கிற எல்லாமே ஒரு லவ்னால தான் ப்ராசஸ் ஆகுதுன்னு நான் நினைக்கிறேன். அதாவது எப்படின்னா, லவ் இல்லாமல் நீங்கள் எந்த ஒர்க்கும் பண்ண முடியாது. லவ் இல்லாமல் நீங்கள் எந்த ஸ்போர்ட்ஸும் விளையாட முடியாது. லவ் இல்லாமல் ஒரு பெட் மேலே நீங்கள் லவ் வச்சுருப்பீங்க, உங்கள் பேரண்ட்ஸ் மேலேயும் ஒரு லவ் இருக்கும். எல்லாமே லவ் தான், எவ்ரிதிங். அதனால் லவ்வை வந்து நீங்கள் எப்படி வேணாலும் நீங்கள் டிஃபைன் பண்ணலாம். அது லவ் வந்து ஒரு யூனிவர்சல் திங். சரி, இப்போ நம்ம எதை பற்றி பார்க்கலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் டு லவ் அதை பற்றி பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஷிப் டு லவ் அப்படிங்கிறது வந்து ஒவ்வொரு சிலர் தான் வந்து அதை தப்புன்னு நினைக்கிறாங்க. பட் ஆனால் அது தப்பு கிடையாது. அது வந்து உண்மை சொல்லணும்னா அதுதான் வந்து உங்களுக்கு கிடைச்ச ஒரு ப்ரைஸ்லெஸ் கிஃப்ட்டுன்னே சொல்லலாம். ஃப்ரெண்ட்ஷிப் டு லவ் அப்படிங்கிறது வந்து நார்மலாக நடக்கக்கூடிய ஒரு விஷயமா இருந்தாலும் வந்து அது ரொம்ப ஒரு ஏன் அதை நான் வந்து ஒரு ப்ரைஸ்லெஸ் கிஃப்ட் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு ஃப்ரெண்டுக்கு வந்து உங்களோட எல்லா பிரச்சனையும் முன்னாடியே தெரியும். நீங்கள் எந்தெந்த டைமில் எப்படி ரியாக்ட் பண்ணுவீங்கன்னு தெரியும். எப்போ நீங்கள் கோவப்படுவீங்க, எப்போ வந்து நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்க, உங்களோட ஃபீலிங்ஸ் வந்து உங்களுக்கு அத்துப்படியே எல்லாமே தெரியும். அப்படிப்பட்ட ஒரு பார்ட்னர் வந்து உங்களுக்கு கிடைக்கிறது வந்து அதை தான் வந்து நான் ஒரு ப்ரைஸ்லெஸ் கிஃப்ட்டுன்னு சொல்கிறேன். ஏன் அப்படின்னா, நீங்கள் ஏதாவது நீங்கள் சொல்ல முடியாத ஒரு விஷயமா இருந்தாலுமே அவங்க வந்து அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவாங்க. அப்படிப்பட்ட ஒரு அண்டர்ஸ்டாண்டபிள் பார்ட்னர் தான் உங்களுக்கு வந்து ஒரு லைஃப்பில், லவ் லைஃப்பில் ஒரு முக்கியமான ஒன்று. அதனால வந்து ஃப்ரெண்ட்ஷிப் டு லவ் வந்து ரொம்ப ஒரு ப்ரைஸ்லெஸ் கிஃப்ட் தான் அது. அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்ட்ரோவர்ட் எக்ஸ்ட்ரோவர்ட். இன்ட்ரோவர்ட் எக்ஸ்ட்ரோவர்ட் அப்படிங்கிறது வந்து உங்கள் எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயமா இருந்தாலும் நான் சொல்கிறேன் என்ன அப்படின்னா, இன்ட்ரோவர்ட் அப்படிங்கிறவங்க வந்து அவங்கக்குள்ளே இருக்கிற ஃபீலிங்ஸை, அவங்கக்குள்ளே இருக்கிற
ஒரு ஒரு ஏதாவது ஒரு விஷயமா இருந்தாலுமே வெளியில் அவ்வளோவா சொல்ல மாட்டாங்க, யாருக்கிட்டையும் ஷேர் பண்ணிக்க மாட்டாங்க, யாருக்கிட்டையும் அவ்வளோ சீக்கிரம் பேச மாட்டாங்க. அவங்கக்கிட்ட அவங்க ட்ரஸ்ட் பண்ணுற ஒரு பர்சன்கிட்ட மட்டும்தான் எல்லாத்தையும் ஷேர் பண்ணுவாங்க. அதுதான் வந்து இன்ட்ரோவர்ட். எக்ஸ்ட்ரோவர்ட் அப்படிங்கிறது வந்து எல்லாத்தையுமே ஷேர் பண்ணிக்குவாங்க, என்ன பிரச்சனைனாலும் ஷேர் பண்ணுவாங்க, ஈஸியாக வந்து எல்லாத்து கூடயும் பழகுவாங்க. அவங்க தான் எக்ஸ்ட்ரோவர்ட். இதில் வந்து நம்ம இன்ட்ரோவர்ட் லவ் தான் பார்க்க போகிறோம். ஏன் அப்படின்னா எக்ஸ்ட்ரோவர்ட் வந்து நார்மலான திங், இன்ட்ரோவர்ட்டுங்கிறது தான் வந்து அந்த லவ் தான் வந்து ரொம்ப ஒரு கஷ்டம்னு சொல்ல முடியாது, ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஏன் அப்படின்னா அவங்க வந்து நீங்கள் என்னதான் லவ்வராக இருந்தாலுமே அவங்க வந்து உங்கள்கிட்ட எந்த விஷயம்னாலும் ஷேர் பண்ணுறதுக்கு வந்து கொஞ்சம் தயக்கப்படுவாங்க. அது வந்து நான் தப்புன்னு சொல்லலை, அவங்களோட ஒரு மென்டல் திங்கே அப்படி தான் இருக்கும். நம்ம எதாவது சொன்னோம்னா அது தப்பாக அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவாங்களோ, தப்பாக புரிஞ்சுக்குவாங்களோ அப்படின்னு நினச்சி அவங்க பயப்படுவாங்க. அது வந்து இன்ட்ரோவர்ட்டுக்கு இருக்கக்கூடிய ஒரு ஒரு பிரச்சனை தான். பட் ஆனால் நீங்கள் வந்து எப்படி அவங்கள அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் அப்படின்னா, அவங்க சொல்லலைனாலும், அவங்க பிரச்சனையை அவங்ககிட்ட சொல்லலைனாலும் அதை அவங்களுக்கு கண்டுபிடிக்க தெரியணும். அவங்க வந்து அவங்கள வந்து காம் டவுன் பண்ண தெரியணும். அவங்களுக்கு வந்து ஒரு சப்போர்ட்டிவாக இருக்க தெரியணும். எந்த டைமில் அவங்களுக்கு பிரச்சனைனாலும் நீங்கள் அதை கண்டுபிடிக்க தெரிஞ்சவராக ஒருத்தராக இருக்கணும். அதே மாதிரி பொறுமை வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒன்றா வந்து இன்ட்ரோவர்ட் லெவலில் இருக்கும். ஏன் அப்படின்னா நீங்கள் ஒரு மெசேஜ் அனுப்புவீங்க, அதுக்கு வந்து ரிப்ளை இன்றைக்கி வரலாம், நாளைக்கு வரலாம், எப்போ வேணாலும் வரலாம். ஏன்னா அதுதான் வந்து ஒரு இன்ட்ரோவர்ட் லவ். அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க தெரியணும். வந்து சும்மா கூப்பிட்டு நீங்கள் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. ஏன் என்கிட்ட சொல்ல மாட்டியா, என்ன பிரச்சனை சொல்ல மாட்டியா, சொல்லு அப்படின்ட்டு. ஏன் அப்படின்னா அவங்களோட மென்டாலிட்டி அப்படி தான் இருக்கும். இன்ட்ரோவர்ட் அப்படிங்கிறவங்க வந்து அவ்வளோ சீக்கிரம் எதுவும் ஷேர் பண்ண மாட்டாங்க. அதனால் வந்து சும்மா பிடிச்சி அவங்கள நோண்டிகிட்டு இருக்க வேணாம். அவங்களா சொல்லுவாங்க அவங்ககிட்ட, எப்போது அவங்க சொல்லணும்னு தோணுச்சுன்னா சொல்லுவாங்க. அதனால் அவங்க சொல்லலைனாலும் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க தெரிகிற ஒரு பர்சன் தான் வந்து இன்ட்ரோவர்ட்டை வந்து லவ் பண்ண முடியும். அடுத்து நான் என்ன சொல்லணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா, ஒவ்வொருத்தங்க பேரண்ட்ஸ் மட்டும் இல்லை, பொண்ணுங்களும் ஒருத்தங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, பசங்க வந்து நம்மளை கல்யாணம் பண்ண வரும்போதே அவங்க அவ்வளோ சம்பாரிச்சிருக்கணும், வீடு வச்சுருக்கணும், கார் வச்சுருக்கணும், 1 லட்சம் சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் ஆனால் அது நினைக்கும்போது எனக்கு என்ன சொல்கிறது, கோபமாகவும் வருது. ஏன் அப்படின்னா நீங்கள் படித்த காலேஜிலேயே தான் அவனும் படிச்சிருப்பான், நீங்கள் படித்த கோர்ஸே தான் அவனும் படிச்சிருப்பான், நீங்கள் என்ன வேலைக்கு போகிறீங்களோ அந்த வேலைக்கே தான் அவனும் போவான். எப்படிங்க நீங்கள் மட்டும் அப்படி எதிர்பார்க்கலாம்? நான் எல்லாருமே சொல்லலை, ஒவ்வொரு சிலர் தான் அப்படி இருக்காங்கன்னு சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. எப்படி நீங்கள் அப்படி சொல்லலாம் எனக்கு புரியல. ஏன் வந்து பசங்க மட்டுமே எல்லாமே உங்களுக்கு செலவு பண்ணிகிட்டே இருக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? செலவு பண்ணுவாங்க, எல்லாமே ஓகே. ஆனால் நீங்கள் கேட்குறக்குன்னு ஒரு லிமிட் இருக்குல்ல. ஒவ்வொருத்தங்க வந்து பார்ன் டு பி த ரிச் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க பிறக்கும் போதே வந்து ரிச்சராக பிறந்திருப்பாங்க, காசு இருக்கும் அவங்ககிட்ட. அவங்கள நீங்கள் மேரேஜ் பண்ணும்போது அது பிரச்சனை இல்லை. ஒவ்வொரு சில ஃபேமிலியில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பையன்தான் வந்து எல்லாத்தையுமே ரீபில்ட் பண்ணுற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் இருக்கும். அவன் தான் வந்து உங்கள் ஃபேமிலியே வந்து திருப்பி வந்து ஃபினான்ஷியலாக உயர்த்தக்கூடிய ஒரு நிலைமையில் அவன் மட்டும்தான் இருப்பான். அப்படி இருக்கும்போது எப்படி நீங்கள் அப்படி எதிர்பார்க்கலாம்? அது ரொம்ப தப்பு இல்லை. பேரண்ட்ஸும் கூட விடுங்க, பேரண்ட்ஸ் வந்து அவங்க பொண்ணை கொடுக்குறாங்க, அவங்க அப்படி தான் எதிர்பார்ப்பாங்கன்னு சொல்லலாம். அதுவே நான் தப்புன்னு தான் சொல்கிறேன். நீங்கள் ஒரு பையனை பெற்ற ஒரு பேரண்ட்டாக இருந்து நீங்கள் திங்க் பண்ணி பாருங்கள், எவ்வளோ அது கஷ்டமாக இருக்கும் அப்படிங்கிறத பற்றி. ஒவ்வொரு பொண்ணுகளே வந்து அப்படி நினைக்கிறது வந்து எனக்கு வந்து சுத்தமாக அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணவே முடியல. ஏன் அப்படி திங்க் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பற்றி நான் நினச்சாலே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இது ரொம்ப நான் தப்புன்னு நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா இவ்வளவு ஒரு ஒரு கல்ச்சரலான ஒரு அட்வான்ஸ்டான ஒரு வேர்ல்டில் நம்ம வளர்ந்துட்டுருக்கோம். அப்படி இருக்கும்போது நீங்கள் மட்டுமே பசங்கக்கிட்ட மட்டுமே நீங்கள் காசு எதிர்பார்க்குறது வந்து ரொம்ப தப்பு. உதாரணத்துக்கு நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, எக்ஸாம்பிளுக்கு வந்து நம்ம சவுத் கொரியாவை எடுத்துப்போம். அங்கே இருக்கிற கல்ச்சரை பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன். என்ன அப்படின்னா, அங்கே வந்து காலேஜ் லைஃப்லேயே லவ் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க வந்து ஃபஸ்ட்டு மேரேஜ் பண்ணிக்குவாங்க. ஆனால் மேரேஜ் பண்ண உடனே வந்து அவங்க ஃபேமிலியை என்ன பண்ணுவாங்கன்னா பில்ட் பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு நீ வேலைக்கு போகிறியா, சரி நானும் வேலைக்கு போகிறேன் அப்படின்ட்டு வந்து
2 பேரும் சம்பாரிச்சு வந்து ஃபஸ்ட்டு பில்ட் பண்ணுவாங்க. அவங்கள ஃபேமிலி வந்து ஃபஸ்ட்டு வந்து ஃபினான்ஷியலாக வந்து ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான ஃபேமிலியை மாற்றுவாங்க 2 பேரும். ஒரு 5 வருஷம் எடுத்துக்கிட்டோம், 10 வருஷம் எடுத்துக்கிட்டோம். அது வரைக்கும் அவங்க வந்து குழந்தை பெற்றுக்க மாட்டாங்க. அப்புறம் தான் வந்து குழந்தைக்கு வந்து அவங்க பிளான் பண்ணுவாங்க. அது வந்து அந்த மாதிரியான ஒரு ஸ்ட்ரக்சரை வந்து இந்தியாவில் வந்து ஏன் இல்லைன்னு நினைக்கும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அந்த மாதிரியான ஒரு ஃபீலிங் வந்து இந்தியாவில் இருந்ததுன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். அதனால் நான் எல்லாரையுமே சொல்லலை, ஒவ்வொரு சிலர் தான் அந்த மாதிரி நினைக்கிறாங்கங்கிறத சொல்கிறேன். அதை மட்டும் நம்ம மாற்றிக்கிட்டால் ரொம்ப சூப்பராக இருக்கும். அப்புறம் இந்த ஃப்ரெண்ட்ஷிப் டு லவ் மாறுறாங்கல்ல, அதுக்கு மாறுறதுக்கு முன்னாடியான ஒரு ஸ்டேஜ் இருக்கும். என்ன அப்படின்னா அது சொல்கிறது. ஒவ்வொருத்தங்க வந்து அவங்க லைஃப்பில் வந்து அதை சொல்லவே மாட்டாங்க. அது வந்து என்ன சொல்லலாம், அது வந்து ஒன் சைட் லவ் தான் சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா அவங்க பயப்படுவாங்க, இருக்கிற ஃப்ரெண்ட்ஷிப்பு போயிடுமோ நம்ம சொன்னோம்னா அப்படின்னு அவங்க பயப்படுவாங்க. பட் நோ, நீங்கள் பண்ணுற மிகப்பெரிய தப்பு அது. இது எல்லாத்துக்குமே பொருந்தும். அதாவது நானாக இருக்கட்டும், நீங்களாக இருக்கட்டும், யாராக வேணாலும் இருக்கட்டும், நீங்கள் வந்து போய் சொன்னால் தானே அவங்களுக்கு வந்து நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க அப்படிங்கிறத பற்றி தெரியும். ஏன் அப்படின்னா எல்லாத்துக்குமே அந்த ஒரு பயம் இருக்கும். நம்ம வந்து போய் சொன்னோம்னா அப்படின்னா அவங்க இருக்கிற ஃப்ரெண்ட்ஷிப்பை போயிடுமோ அப்படின்ட்டு. ஏன்னா அவங்க வந்து உங்களோட ரொம்ப டச் பண்ணுவாங்க, அவங்ககிட்ட எல்லாமே ஷேர் பண்ணிக்குவாங்க அவங்களோட ப்ராப்ளம்ஸ் எல்லாம். அப்படி இருக்கும்போது நீங்கள் போய் நான் உன்னை லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா அவங்க வந்து இல்லை நான் உன்னை அப்படி பார்க்கல, உன்னை நான் லவ் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அது வந்து ரொம்ப ஒரு பெயினாக இருக்கும். ஃபிசிக்கல் பெயினாகவே அது ரொம்ப ஃபீல் ஆகும். மென்டலாக தான் இருக்கும், பட் ஆனால் அது வந்து ரொம்ப ஃபிசிக்கலாக நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. அதை நினச்சி தான் எல்லாருமே பயப்படுறாங்கன்னு நினைக்கிறேன். பட் ஆனால் சொல்லாமல் நீங்கள் வச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா அது ரொம்ப தப்பாக போயிடும். அது ஒரு பாரமாகவே இருக்கும் உங்கள் மனசில். நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா அவங்க ரிஜெக்ட் பண்ணிட்டாங்கன்னா அந்த பெயின் ஒரு தடவை தான் வரும். அதை வந்து அப்படியே தாக்க பிடிச்சிட்டு அதை அப்படியே பாஸ் பண்ணிடுங்க. ஆனால் அதுக்காக வந்து ஃப்ரெண்ட்ஷிப்பை விட்டுறாதீங்க. ஏன் அப்படின்னா ஃப்ரெண்ட்ஷிப் வந்து ஃப்ரெண்டுக்காக லவ்வுக்காக ஃப்ரெண்டையும் என்றைக்குமே வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணக்கூடாது. ஆனால் வந்து என்ன பிரச்சனைனா இதில் வந்து ஒரு சேம் பர்சனாக இருப்பாங்க. நீங்கள் ஃப்ரெண்டை தான் லவ் பண்ண போகிறீங்க. அதனால் அது என்னதான் சொல்லி சங்கடங்கள் இருக்க தான் செய்யும். ஏன்னா நீங்கள் லவ் சொல்லிட்டீங்க, அவங்க ரிஜெக்ட் பண்ணிட்டாங்கன்னா ஒரு சங்கடம் இருக்கும். பட் ஆனால் அதுக்காக வந்து நீங்கள் அவங்க மேலே வச்சுருக்கிற பாசத்தை வந்து ஒரு ஹேட்ரேட்டாக மாற்றக்கூடாது. அவங்கள வெறுக்கிற மாதிரியான ஒரு இதாக நீங்கள் மாற்றிடக்கூடாது. என்றைக்குமே அந்த ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கட்டும். அவங்களும் வந்து நான் இது 2 பேர்த்துக்குமே சொல்கிறேன், பொண்ணாக இருக்கட்டும் பையனாக இருக்கட்டும், ஹேட் பண்ண தேவையில்லை. அவங்க வந்து உங்கள் ஃபீலிங்ஸை உங்ககிட்ட சொல்கிறதுக்கான அவங்களுக்கான எல்லா ரைட்ஸும் இருக்குது. அதே மாதிரி நீங்கள் அக்செப்ட் பண்ணுறீங்களோ ரிஜெக்ட் பண்ணுறீங்களோ அந்த ரைட்ஸும் உங்ககிட்ட இருக்குது. அதனால் ஒரு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. அதுக்காக வந்து நீங்கள் ஃப்ரெண்ட்ஷிப்பை வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணணுங்கிற ஒரு இது இல்லை. என்ன திருப்பி பார்க்கும்போது அந்த ஃபீலிங்ஸ் இருக்க தான் செய்யும். பட் அதை மட்டும் அப்படியே இது பண்ணிட்டீங்கன்னா ஒரு பெரிய பிரச்சனை இருக்க போகிறதில்ல. ப்ரப்போஸ் பண்ணுறப்ப ரிஜெக்ட் பண்ணிடுவாங்களோன்னு பயம், அவங்க நெருக்கமானதுக்கப்புறம் எங்கே இழந்துடுவோமோன்னு பயம், நம்ம நேசிக்கிறவங்க தூரத்தில் இருந்தா எப்படி இருக்காங்களோன்ற பயம். உண்மை சொல்லணும்னா பயம் இருந்தா காதல் இருக்குன்னு அர்த்தம். என்ன சொல்லணும்னு நினச்சேன்னா ஒவ்வொருத்தங்கிட்ட இல்லை, இது எல்லாத்துக்குமே ஆனால் தான். நானாக இருக்கட்டும், நீங்களாக இருக்கட்டும், எல்லாருமே இதை வந்து ஃபீல் பண்ணியிருப்போம். என்ன அப்படின்னா உங்கள் மேலே கேர் வச்சுருக்கிறவங்க மேலே உங்களுக்கு அவ்வளோவா வந்து ஒரு அட்ராக்டிவ்னஸ் இருக்காது. அவங்கள வந்து நீங்கள் அவ்வளோவா கண்டுக்க மாட்டீங்க. ஏன் அப்படின்னா அவங்க எப்போவுமே உங்கள் கூட இருக்க தான் போகிறாங்கன்னு நினைப்பீங்க. அவங்க என்ன பிரச்சனையாக இருந்தாலும் உங்கள் கூட இருக்க தான் போகிறாங்க அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டி வந்து நார்மலாக எல்லாத்துக்குமே இருக்குது. இது வந்து அந்த மென்டாலிட்டி வந்து நான் அட்ரஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா நீங்கள் நினைக்கலாம் அவங்க எப்போவுமே இருப்பாங்க அப்படின்ட்டு, எப்போவுமே நம்ம கூட தான் இருக்க போகிறாங்க, அவங்களுக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ஸு நம்ம கொடுக்கணுமா அப்படின்ட்டு. இதுவே வந்து உங்கள் கூட பேசாதவங்களுக்கு வந்து நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க நினைப்பீங்க. அவங்க கூட நம்ம பேசணும் அப்படிங்கிற ஒரு திங் வந்து இருந்துகிட்டே இருக்கும். ஆனால் அதை மட்டும் எப்போவுமே பண்ணக்கூடாது. ஏன் அப்படின்னா
உங்கள் மேலே கேர் வச்சுருக்கிறவங்க வந்து உண்மையிலேயே உங்கள் மேலே வந்து கேர் வச்சுருப்பாங்க. உங்களுக்கு ஒரு பிரச்சனைனா கண்டிப்பாக அவங்க வந்து நிற்பாங்க. உங்களுக்கு ஒரு ஏதாவது ஒரு தேவைனாலும் அவங்க கண்டிப்பாக வருவாங்க. அவங்க மேலே நீங்கள் வந்து எப்போவுமே வந்து ஒரு அன்பு வச்சுக்கிட்டே இருக்கணும். இது வந்து நார்மல் ஹியூமன் மென்டாலிட்டி. வந்து இது எல்லாத்துக்குமே சமமான ஒன்று தான், யாராக இருக்கட்டும். அதை தான் வந்து நான் இப்போது உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினச்சேன். ஏன்னா இது வந்து அவ்வளோவா யாரும் அட்ரஸ் பண்ண முடியாது, ரொம்ப கஷ்டம்தான். அப்படி வந்து ஒரு திங்கை வந்து நீங்கள் அட்ரஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இதை சொல்கிறேன். எப்போவுமே வந்து உங்ககிட்ட வந்து நீங்கள் என்ன தான் ஒதுக்கி வச்சாலும் உங்கள் பேசுகிறவங்கள வந்து என்றைக்குமே வந்து அசால்ட்டாக தள்ளி வச்சிடாதீங்க. அசால்ட்டாக வந்து கண்டுக்காமல் விடாதீங்க. அவங்களுக்கு ரிப்ளை பண்ணுங்கள், அவங்க கூட பேசுங்க. அவங்க வந்து உங்கள் மேலே உண்மையான அன்பு வச்சுருக்கிற ஒரு பர்சனாக தான் இருப்பாங்க. பொய்யான அன்பு வச்சுருக்கிற யாரும் வந்து உங்கள்கிட்ட டைம் வேஸ்ட் பண்ணது வந்து பேச மாட்டாங்க. அதனால் அவங்கள வந்து என்றைக்குமே சாக்ரிஃபைஸ் பண்ணிடாதீங்க. அது பண்ணிட்டீங்கன்னா லைஃப்பில் உங்கள் கூட சப்போர்ட்டாக இருக்கிறதுக்குன்னு ஒருத்தங்களை நீங்கள் வந்து ஒரு விடுற மாதிரியான ஒரு நிலைமை அது. நோ, அது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதை மட்டும் பண்ணிடாதீங்க. அவ்வளோதான் இந்த வீடியோவுக்கு. உங்கள் எல்லாத்துக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கண்டென்ட். இது வந்து திடீர்னு நான் பேசணும்னு தோணுச்சு, அதனால தான் பேசுகிறேன். இது வந்து ஃபுல்லாகவே வந்து ஸ்கிரிப்டட் கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல் லைவாக என் மைண்டில் என்ன தோணுச்சோ அதை தான் பேசியிருக்கேன். அதனால் ஏதாவது தப்பு இருந்ததுன்னா மன்னிச்சிக்கோங்க. நம்ம நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிகிட்ருக்கோம், பண்ணுவோம். உன்னி வந்து கண்டினியூஸாக வீடியோ வரும். உன்னி வந்து இந்த மாதிரி கேப் இருக்காது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து இதை ஷேர் பண்ணுங்கள். உங்கள் லவருக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள். லைக் பண்ணால் தான் வந்து இந்த மாதிரியான ஒரு நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட் வந்து எல்லாத்துக்குமே ஷோ ஆகும். அதே மாதிரி ஹாப்பி நியூ இயர். இந்த நியூ இயர் வந்து உங்களுக்கு வந்து எல்லாம் சூப்பராக இருக்கணும்னு வந்து நான் வேண்டிக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.